ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, 26/4/26க்குள் உனக்கு மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகுது. இந்த சாயி சொல்வதை நம்புவாய்தானே? கேள், முழுவதுமாக கேள் குழந்தையே. ஆனந்த கண்ணீர் விடுவாய். ஆக மொத்தத்தில் உன் பிரார்த்தனை நிறைவேறியது. அதனால் தான் இந்த நல்ல நாளில் மிகப்பெரிய மாற்றம் உனக்கு ஏற்பட போகிறது. சந்தோஷம்தானே தங்கமே? எத்தனை நாள் காத்திருந்தாய் என் மகளே? உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் இனி நடக்கப் போகிறது. நான் உன்னை தேர்வு செய்து விட்டேன். நீ தினமும் என்னிடம் மனதார கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த ஒரு விஷயத்தை மிகப்பெரிய மாற்றமாக நடத்தி தரப்போகிறேன். பொறுமையாக காத்திரு என் மகளே. இன்னும் 3 நாட்கள் தான். உன் பிரார்த்தனை என்னை வந்தடைந்து விட்டது. அதனால் தான் நிறைவேற்றி தருகிறேன். என் பிள்ளை, சந்தேகப்படாமல் முழு நம்பிக்கையோடு இருந்தாய். அதனால் தான் தைரியமாக, நம்பிக்கையோடு, கவலையின்றி அனைத்திலும் செயல்பட்டாய். நல்லது தங்கமே, மகிழ்ச்சி பெற்றேன். சாயி உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன். புதிதாக பூத்த மலராக புதிதாக பிறந்தோம் என நினைத்துக்கொள். உனக்கு நான் இருக்கிறேன். புது மனிதனாக உன்னை புதுப்பித்து உனக்கு தரப்போகிறேன். இன்று நீ முக்கியமாக அணிந்திருக்க வேண்டிய உன்னுடைய புன்னகை நான் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்சி கொடுத்து உன்னை புன்னகைக்கச் செய்வேன் நிச்சயமாக. அப்போது என்னை தெரிந்து கொள். என் சாய் என்னிடத்தில் தென்பட்டு விட்டார், சொன்னது சொன்னபடியே செய்து விடுவார் என்று நம்பு. உன் மனதில் எந்தவித எண்ணத்தையும் கொண்டு போகாதே. நடக்காத ஒன்றை நினைக்காதே. நடக்கப் போகும் என்று நினைக்கத்தான் மிகப்பெரிய மாற்றமாக நடக்கப் போகிறது. செல்வமே, எதற்குமே இனி நீ பயப்பட தேவையில்லை. பயப்படாது. தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என்ற அவசியமே இல்லை. எந்த இடத்தில் உன்னை வைக்கிறார்களோ அதே இடத்தில் அவர்களை நீ வச்சுக்கோ, அவ்வளவுதான். உறவுகள் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதை விட சுயமரியாதை மிக முக்கியம் அல்லவா? விரைவில் நீ வேண்டியதை என் கைகளில் இருந்து பெறப்போகிறாய். நீ இழந்தது எதுவாயினும் அதை உனக்கு கிடைக்கச் செய்வேன். உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன். எதை இழந்தாலும், எதை பெற்றாலும், எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றை ஞாபகத்தில் வச்சுக்கோ, எதுவும் நிரந்தரமில்லை. நிலையில்லாததை எண்ணி நிலை தடுமாறாத. இழந்தாலும் சரி, பெற்றாலும் சரி, எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கவலைகளை மறந்து சந்தோஷமாக இரு. யாரையும் நம்புவது சில நேரம் உன்னுடைய பலவீனமாக இருக்கிறது. இதை பயன்படுத்தி சிலர் உன்னிடம் காரியம் சாதிக்க நினைக்கிறார்கள். எது உன் பலம், எது உன் பலவீனம் என்று தெரிந்துக்கோ. உனக்கு நீயே தெரியும். ஆனாலும் அதை நினைச்சிக்கோ. எல்லாவற்றையும் கேட்டுவிடு, ஆனால் பதில் கூறாது அமைதியாக அதை பற்றி யோசிச்சுப்பார். உண்மை விளங்கும். உனக்கு எதிராக யார் என்ன செய்தாலும் நான் தடுத்து விடுவேன், காத்து கொள்வேன் உன்னை. அதை பற்றியெல்லாம் நினைக்காதே. யாருக்கும் உடனடியாக பதில் தராதே. அவ்வளவுதான் நான் சொல்வேன் இந்த நேரத்தில். எல்லோருக்கும் நன்மையே நினைக்கும் உனக்கு ஒரு நன்மையும் நடக்கவில்லை என்று எண்ணாதே. சாயியை வணங்காதவர்கள் நன்றாக இருப்பது தோன்றுவதும் வெறும் மாயை தான். அவர்கள் வினையை சேர்க்கிறார்கள், நீ வினையை தீர்க்கிறாய், அவ்வளவுதான். வருங்காலத்தில் எதுவும் உன்னை காயப்படுத்தாது. வேலைக்காக காத்திருக்கும் தங்கங்களே, நிச்சயம் நல்ல வேலை கிடைக்கும். அதனால்தான் மிகப்பெரிய மாற்றம் 26/4/26 கிடைக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வருத்தம். இது நடந்து விடாதா, அது நடந்து விடாதா என்று. அவரவர் என்ன நினைக்கிறீர்களோ அது நடக்கும். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். நிச்சயமாக 26/4/26க்குள் அனைத்தும் நடக்கும். மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு, மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு, நேர்மறை எண்ணத்தோடு அனைத்து வேலைகளையும் முயற்சித்து செய்து பார். சாயை வணங்கி வினையை தீர்த்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனை ஒன்றை நிறைவேற்றப் போகிறேன். அதுதான் இது மிகப்பெரிய மாற்றம். 26/4/26 தங்கமே, திரும்ப ஒன்றை ஞாபகப்படுத்துகிறேன். அவர் சொல்லுகிறார், இவர் சொல்லுகிறார் என்று எந்த முடிவையும் நீ மாற்றக்கூடாது.
உன்னுடைய முடிவு உன்னுடைய முடிவாகத்தான் இருக்கணும். அடுத்தவர் முடிவை கேட்காதே. உன் மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ அதை மட்டும் செய். பொறுமையோடு செயல்படு, நிதானத்தோடு செயல்படு. உனக்கு முடிவுகள் எடுப்பதில் குழப்பம் இருந்தால் உன் சாய் அதற்கான முடிவுகளை தருகிறேன். என்னிடத்தில் வந்து சொல்ல, நிச்சயம் ஒரு பதில் தருவேன். ஏன் வாழ்கிறோம், இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்ற எதிர்மறை எண்ணங்களோடு முடிவெடுக்காதே, தயவு செய்து சொல்லிவிட்டேன். இந்த வாழ்க்கையில் பல சுவாரஸ்யமான நாட்கள் வந்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் பொறு, பல முக்கியமான தருணங்கள் அதில் இருக்கிறது. தங்கமே, கவனமாக கேள். இனி உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் வரப்போகிறது. அதைத்தான் மிகப்பெரிய மாற்றம் என்று சொன்னேன். நீ எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி உன் கையில் வந்து சேரும். நீ காத்திருந்த பதில் உன்னை தேடி வரும். இது சாதாரண காலம் அல்ல, இது உன் எழுச்சி காலம். தயாராகிக்கொள். உன் நேரம் ஆரம்பமாகிவிட்டது. நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே. இது உன் முருகனின் சத்திய வாக்கு தங்கமே, சத்திய வாக்கு. தங்கமே, உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிவேன். பல நாட்களாக நீ அனுபவித்த வேதனைகளையும் நான் அறிவேன். கவலைப்படாதே. தோல்விகள் அத்தனையும் வெற்றியின் அடையாளமாக இருக்கும். உன் கண்ணீர் சிந்தி வேண்டிய அனைத்து பிரார்த்தனைகளையும் உன்னிடம் வந்து சேரப்போகிறது. கவலைகளை மறந்து மகிழ்ச்சியாக இருக்கும். விரைவில் உனக்கு வந்து சேரும். 26/4/26 உனக்கு கட்டாயமாக வந்து சேரும். என்னை நம்பு. தங்கமே, நீ சரியாக நடந்தாலும் உன் முகத்தில் புன்னகை சேரும்போது வசீகரிக்கிறது, சக்தி அதிகரிக்கும். அப்போது இன்னும் கூடுதலான சந்தோஷங்கள் உன் வாழ்க்கையை அள்ளிக் கொடுக்கும். நிச்சயமாக என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நிறைய வந்து சேரும். நல்லது. நான் இருக்கிறேன் உனக்கு. சாய் இருக்கிறேன் உனக்கு. கலங்காதே. இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பாய். அதனால் தான் மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது என்று சொன்னேன். 26/4/26 நிம்மதியோடு ஆனந்தமாக வாழப்போகிறாய். நிச்சயமாக இந்த சாய்க்கு நன்றி சொல்வாய். ஆனந்த கண்ணீர் விடுவாய். ஓம் சாய்ராம்.